இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கிரேஸ் வர்ஷிப் சென்டர் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ் ஆராதனைக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உமக்கு துதி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உங்கள் பிரசனத்துக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வேளையில் ஆண்டவரே உண்மை நாங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உண்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு கிருபை கொடுங்க கர்த்தாவே. எங்களோடு வாங்க கர்த்தாவே. இந்த வாரம் முழுவதும் நடத்துங்க கர்த்தாவே. இந்த முதல் நாளிலே இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. உம்மிடத்திலிருந்து ஞானத்துக்காக, கிருபைகளுக்காக, தயவுக்காக, உம்முடைய ஆண்டவரே சுகத்துக்காக நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. நீங்க நடத்துங்க, எங்களுக்கு போதித்து வழி நடத்துங்க. உன்மேல் என் கண்ணை வைத்து உன்னை இன்ப பாதையிலே நடத்துவேன் என்று சொன்னீரே. இந்த வேளையில் ஆண்டவரே உங்களுடைய கண்கள் எங்கள் மேலே பதியட்டும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க கர்த்தாவே, பிரசன்னத்தால நிரப்புங்க கர்த்தாவே. எங்களோடு ஆண்டவரே இந்த நேரலையிலே ஆண்டவரே ஐக்கியப்படுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. உங்களுடைய பிரசன்னம் அவர்களை தொடட்டும் கர்த்தாவே. உங்களுடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. இந்த ஆராதனை ஆசீர்வதித்து நாங்கள் பாடுகிற பாடல்களும் எங்களுடைய ஆராதனையும் எங்களுடைய தியானமும் உங்களுடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த நேரலை மூலமா உங்களை நாங்கள் சந்திப்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், காலையும் மாலையும் கர்த்தரை நான் ஆராதிப்பேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானாய். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானாய். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழின்றி தினம் வாஞ்சிக்கிறேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழின்றி தினம் வாங்கிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன், என்றும் நம் மகிமையை காண. ஹல்லேலூயா. ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நரலாமென் மலையத்தில் தங்குவது வாஞ்சித்து நாடிடுவே. சொல்லுவோமா? ஜீவனுள்ள நரலாமென் மலையத்தில் தங்குவது வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எந்த முக
என் கர்த்தர் சொன்னதினாலே தம்முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம்முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்று பயந்திடும் பக்தர் யாவும் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்று பயந்திடும் பக்தர் யாவும் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. ஹல்லேலூயா. இதுல இந்த வசனம் அழகாக சொல்கிறது, எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். அவர் வாக்கு மாறாத தேவர். ஆமென். இந்த வேளையில நீங்கள் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும் போது இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு அருமையான பாடலை நாம் பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். நாம் சேர்ந்து நாம் பாடுவோமா? கர்த்தரை நாம் ஒரு மனதோடு உற்சாகத்தோடு அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமாய் பாடுவோம். கவலைகளை அன்பு மறந்து கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு நன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த அந்தி சாய்கிறவர்களிலே உம்மை ஆண்டவரே முழு உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கும்பிடுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் நாங்கள் வேற யாரை ஆராதிக்க முடியும் கர்த்தாவே? ஜீவனுள்ள தேவனே, ஜீவாதிபதியே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எபினேசரே, யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, மனதார வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தாவே உமக்கு துதி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவே என்று கூப்பிடுவோமா? இயேசுவே எங்கள் இல்லங்களிலே நீர் வாரும் என்று கூப்பிடுவோமா? இயேசுவே ஆண்டவரே எங்களை தொடுங்க. இயேசுவே ஒரு முறை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்புங்க என்று கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா. இம்மட்டும் எங்களை நடத்தி சென்ற தேவன் இனிமேலும் நடத்த வல்லவர், இனிமேலும் நடத்த வல்லவர். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களோடும் உங்கள் ஸ்தோத்திரங்களோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் தேவைகள் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களுடைய காரியங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீர் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. நீர் எபினேசர் கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களோடு நீங்க பேசுங்க கர்த்தாவே, எங்களோடு பேசுங்க. இந்த மாலை வேளையில திறந்த உள்ளத்தோடு திறந்த மனதோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பத்தை பகிர்ந்து கொடுத்து திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை எல்லாரும் நேசிக்கிறார். வாரம் தோறும் இந்த மாலை ஆராதனை 4:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. ஆன்லைன் மூலமாக நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களை பலப்படுத்துவார்.
கர்த்தருடைய வசனம் கூட சொல்லுகிறது, சங்கீதம் 12:5 வசனம், சங்கீதம் 12:5 வசனத்தில், ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெரும் மூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து, அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான நண்பர்களே, அருமையான குடும்ப உறுப்பினர்களே, அருமையான விசுவாசிகளே, இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாய் இந்த நேரத்தில் எங்களோடு பகிர்ந்து கொள்கிறீர்கள். அதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் இப்படி காணப்படலாம், உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், உங்களுடைய வருமானம், உங்களுடைய சரீரத்தில், இல்ல உங்களுடைய குடும்பத்தில், இல்ல மற்ற காரியங்களிலே இப்படி இந்த வசனத்துக்கு ஏற்றபடி காணப்படலாம். எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும், பெருமூச்சு எப்போ விடுவாங்க? அப்பாடா, என்ன இப்படி ஒரு வேதனை, இப்படி களைச்சு போறேனே, என்னால முடியல, என்னுடைய பாரத்தை சுமக்க முடியல, எப்படி நான் கரையேற்ற போறேன், எப்படி நான் செய்ய போறேன், பெருமூச்சு விடுவாங்க. ஐயோ என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு ஆண்டவர் இங்க சொல்றாரு பாருங்க. எளியவர்கள் விடும் பெரும் மூச்சு நிமித்தம் நான் எழுந்து, கர்த்தர் எழுந்திருப்பார். சிறுமைப்பட்டவர்கள் மேல் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். உங்களதான் கண்ணோக்கி பார்க்கிறார், நம்ம தான் கண்ணோக்கி பார்க்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்னால, இந்த இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷனால நீங்க போய் கொண்டு இருக்கிற இந்த உபத்திரம், பாடு, கண்ணீர், பிரச்சனை, வியாதி, என்ன செய்யறது தெரியாம முழிச்சு கொண்டு இருக்கின்ற, என்ன செய்யறது தெரியாம குழப்பத்தில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்ற, எளியவர்கள் விடும் பெரும் மூச்சின் நிமித்தமும் நான் எழுந்து, கர்த்தரே எழும்புவார். ஹல்லேலூயா, கர்த்தரே எழும்புவார். நான் எழுந்து அவர்கள் மேல், நான் எழுந்து அவர்கள் மேல் சீறுகிறவர்களுக்கு. யார் உங்களை கண்டு சீறுகிறார்? உங்களுடைய சூழ்நிலைகள் சீறுகிறதா? உங்களுடைய பிரச்சனைகள் சீறி வருகிறதா? புயலை போல எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க கடந்து போயிருக்கிறீங்க? அவர்கள் மேல், அவன் மேல் சீறுகிறவர்களை அவனை காத்து, உங்களை காப்பார், உங்களுடைய குடும்பத்தை காப்பார், உங்களுடைய பிள்ளைகளை காப்பார், உங்களுடைய கணவன் காப்பார், மனைவி காப்பார், குடும்பத்தை காப்பார், இனஜன பந்துக்களை காப்பார். காத்து, அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன். சுகமாயிருக்க பண்ணுவார், பயம் இல்லாமல் இருக்க பண்ணுவார், சாப்பாடு கொடுப்பார், நல்ல துணிமணிகளை கொடுப்பார், வருமானத்தை கொடுப்பார், வியாதியை நீக்குவார், வேதனைகளை நீக்குவார், பிரச்சனையை நீக்குவார். வேதத்தின் வசனங்கள் உண்மையுள்ளது. சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தரே சொல்றார். அவர் எழுந்திருப்பார். அதனால எதற்கும் பயப்படாதீங்க, எதற்கும் திகையாதீங்க. புயல் வருது, இப்படி பிரச்சனை வருது, வருமானம் இல்ல, சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்ல, வியாதியா இருக்குது, குடும்பத்துல ஒரு சண்டை, ஆண்டவர் தோப்புகளு, ஆண்டவர் தோப்புகளு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த வசனத்தின் பிரகாரமாய் கர்த்தர் உன்னை சுகமாயிருக்க பண்ணுவார், உங்களை காப்பார், உங்களை விடுவிப்பார். ஏன் அப்படி சொல்றாருன்னா அடுத்த வசனத்தை சொல்றார்.
கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிட்டப்பட்ட வெள்ளியைக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய வார்த்தை 7 முறை புடமிடப்பட்டது. வானமும் பூமியும் ஒழிந்து போனால் என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்றும் வேதம் திட்டவட்டமாய் சொல்கிறது. ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்கு அன்பான நண்பர்களே, இன்றைக்கு இணையத்தின் மூலமாக கலந்து கொண்ட உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறதாவது, உங்களை பாதுகாப்பார், உங்கள் மேல் அவர் கண்களை வைத்திருக்கிறார், உங்களை விடுவிப்பார். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு உங்களை பலப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. இப்போ வார்த்தைகளை சொன்னல, சங்கீதத்தின் மூலமாய் அந்த வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது, அந்த வாக்கு நிறைவேற்றுவார். அப்படி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், சாராளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை இந்த புதிய ஏற்பாட்டில் எழுதி வைத்து சொல்கிறார், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிப்பிக்க பலனடைந்து. இது ரொம்ப முக்கியமான வசனம். பலனடைந்து வயது சென்றவராய் இருந்தும் பிள்ளை பெற்றார். அதுல வசனத்தை இங்க பாருங்க, கர்ப்பம் தரிக்க பலன் பெற்று, பலன் அடைந்து. இப்போ சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலையை பாருங்க. வயதான அம்மா, ஆபிரகாம் வயதாயிடுச்சு, சாரா வயதாயிடுச்சு. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லும் போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, சிரிச்சா. இது எப்படி ஆகும், எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் இங்க பலன் கொடுக்கிறார். இந்த வசனத்தில் பாருங்க, கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து. அந்த பலன் அடைய கர்த்தர் கிருபை செய்வார். வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார்னா, ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார்னா அதற்கு பலத்தையும் கொடுப்பார் ஆண்டவர். ஆண்டவர் நிறைவேற்றுவார், முடியாததை முடிய வைப்பார். செய்ய முடியாது, இது எப்படி ஆகும் அப்படின்ற காரியங்களில அவர் செய்து முடிப்பார். விசுவாசிக்கணும். இந்த இடத்துல விசுவாசித்தார். விசுவாசத்தினாலே அவர் கர்த்தரிடத்திலிருந்து பலத்தை பெற்றுக் கொண்டார். ஆதியாகமம் 18:11 14 வரைக்கும் பார்க்கிறோம். அந்த இடத்துல கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் 14ஆம் வசனத்தில் நிறைவேறுகிறது. அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட அந்த அம்மாவுக்கு பலன் வருகிறது, கர்ப்பம் தரிக்க கூடிய பலன் வருகிறது வயதான அந்த அம்மாவுக்கு. அப்படியாக உங்களுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாய் காணப்படலாம், ஆனால் ஆண்டவருடைய வசனம் நிறைவேறும். அதனால்தான் உங்களுக்கு சொன்னேன், 7 முறை இந்த வசனம் புடமிடப்பட்டது. சுத்த வெள்ளி, சுத்த தங்கம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனம் உங்க மத்தியில கடந்து வருகிறது. உங்க வாழ்க்கையில சொன்ன வார்த்தைகள், வேதத்தின் ரகசியங்கள், வேதத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோட பேசின காரியங்கள் நிறைவேறும் மட்டும் கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் நிறைவேற்றி அதற்கான பலத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதற்கான பண வசதிகளையும் கொடுப்பார், அதற்கான சுகத்தையும் கொடுப்பார். ஏன்னா அவருடைய வார்த்தையில வல்லமை உள்ளது, அவருடைய வார்த்தையில பலன் உள்ளது. ஆகவே
அந்த வசனங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் 22:2 பார்க்கிறோம். அவர் ஆதியாகமம் 21:2 ஆதியாகமம் 21:2 அதை பார்க்கிறோம். அவர் நிறைவேற்றுகிற தேவன். அவர் ஆபிரகாம் முதிர் வயது இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தன் தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவன். கவனன்ட் பண்ணினதை கர்த்தர் ஃபுல்பில் பண்ணுகிறார். அந்த இடத்துல நிறைவேற்றுகிறார். 1 சாமுவேல் 30:6 பார்க்கும்போது தாவீது மிகவும் 1 சாமுவேல் 30:6 பார்க்கிறோம். தாவீது கலங்கின சூழ்நிலையில காணப்படுகிறார். எல்லாரும் கைவிட்டாங்க. கூட இருந்தவங்க எல்லாம் அவனை எதிர்த்து பேசினாங்க. கூட இருந்தவங்க எல்லாம் அவனை கர்த்தரிடத்திலிருந்து பலத்தை பெற்றுக்கொண்டான். கர்த்தரிடத்தில் வரும்போது அவன் பலத்தை பெற்றுக்கொண்டான். திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 30:6 1 சாமுவேல் 30:6 இவ்விதமாய் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்கிறது. சகல ஜனங்களும் தங்கள் குமாரர்களின் நிமித்தம் மனம் கலங்கி மிகவும் மனசலசத்தினாலே அவர்கள் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது மேல கல் எடுத்து கொன்னணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அவருடைய கணவன் பிள்ளைகள் எல்லாம் விட்டு போயிட்டாங்க. அவன் மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரையும் எதிரி பிடிச்சு கொண்டு போயிட்டான். அதனால இந்த இடத்துல எல்லா சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாயிடுச்சு. ஆனா தாவீது பாருங்க, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எப்படி அவனுக்கு அந்த இடத்துல பலன் வந்தது? அவன் தேவனுடைய சமூகத்துக்கு சென்றான். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். கலங்கினான். பலன் அடைந்தான். பலன் பெற்றுக்கொண்டு அவன் எதிரிகளை துரத்தி எல்லாரையும் மீட்டுக் கொண்டான் என்பதை நாம் பார்க்க முடியும். ரோமர் 9:3 9:8 பார்க்கலாம். 9:8 ரோமர் 9:8 இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. திருப்பிக் கொள்வோம். ஹல்லேலூயா. ரோமர் 9:8 அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எனப்படுகிறார்கள். எப்படி நாம் இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்துல வந்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, என்னுடைய குற்றங்களை மன்னிங்க என்று நீங்க ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அவர் சொல்கின்ற வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே
நிறைவேறும். பிலிப்பியர் 4:13 சொல்லப்படுகிறது, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. பிலிப்பியர் 4:13. ஆகவே இப்படிப்பட்ட பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இப்படிப்பட்ட பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? வேதத்தை படிப்பதினாலே, வேத வசனத்தை தியானிப்பதினாலே, வேத வசனங்களை கேட்பதினாலே, கண்ணீரோடு ஜெபித்து ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளும் போது, இக்கட்டு சூழ்நிலைகளிலே, பிரச்சனைகள் சூழ்நிலையிலே நீங்க கடந்து போகும்போது இவைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த வசனங்கள் உங்களை உற்சாகப்படுத்தும். இந்த வசனங்கள் உங்களை மனுஷர்களாக மாற்றும். இந்த வசனங்கள் உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தும். 2 கொரிந்தியர் 12:9 2 கொரிந்தியர் 12:9 பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டு, என் பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் எடுத்து போடுவார். உங்களை பலப்படுத்துவார். உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். எப்படி சாராளுக்கு அந்த வயது போன காலத்தில் அவள் கற்பம் தரிக்கும்படியாய் சரீரத்திலே பலத்தை கொடுத்தார், இருதயத்திலே பலத்தை கொடுத்தார், சிந்தையிலே பலத்தை கொடுத்தார். அவர் நிறைவேற்றுகிற தேவன், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். எபேசியர் 3:16 இவ்விதமாய் சொல்லுகிறது. எபேசியர் 3:16 எபேசியர் 3:16 விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். உள்ளான மனுஷன் பலப்படணும். உள்ளான மனுஷன் ஒருவேளை பெரிய பலசாலியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவங்க அந்த பலன் இல்லைன்னா சோர்ந்து காணப்படுவாங்க. அந்த உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களா இருக்கணும். பரிசுத்த ஆவியை உடையவர்களா இருக்கணும். பரிசுத்த ஆவி உங்கள் மேல வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியினாலே மரியா பலன் அடைந்தார். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து சகரியா தீர்க்கதரிசனம் உரைத்தார். பரிசுத்த ஆவியினாலே எலிசபெத் நிரம்பி மரியாதை ஆசீர்வதித்தார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் அடைந்தார். பரிசுத்த ஆவியினாலே அந்த 12 சீஷர்களும் அவருடைய மற்ற சீஷர்களும் பலன் அடைந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பலன் அடைவார்கள். அவருடைய பிரசன்னம் பூர்ண சந்தோஷத்தை கொடுக்கும். அவருடைய பிரசன்னம் உங்களை பலப்படுத்தும். ஆகவே பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லலாம். உங்களுடைய குடும்பத்தை நடத்த, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சொல்லித்தர, உங்களுடைய பிள்ளைகளுக்கு மேன்மைப்படுத்த, உங்களுடைய வேலை இடத்துல உங்களுடைய காரியங்களை செவையாய் செய்ய கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆகவே இந்த நாள்ல வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான பிள்ளைகளை பலப்படுத்துகிற கிறிஸ்து முடியாது என்ற சூழ்நிலைகளே
நீ ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை நொறுக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உடைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை புறமே தள்ளப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க. மனுஷரை நம்புவது பார்க்கணும், தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்பது நலம் என்று வேதம் சொல்கிறது. அவை ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க, இந்த வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க. இந்த வசனம் உங்களை பலப்படுத்தும். சாராளை பலப்படுத்தினது, அநேக தேவ மனுஷர்களை பலப்படுத்தினது, தாவீதை பலப்படுத்தினது. தாவீது அவருடைய பிரசன்னத்தில் பலம் கொண்டு எதிரிகளை துரத்தி சென்று எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த வாரத்தில் நீங்க செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எதெல்லாம் முடியாதோ அதை முடிய வைப்பார். எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்து விடுதலை செய்வார். எல்லா சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை செய்வார். அவர் உண்மை உள்ள தேவன், அவர் பொய் உரையாத தேவன். அவருடைய வார்த்தை தலைமுறை தலைமுறையும் நிற்கும். வானமும் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொல்கிறார் தேவன் உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. அவருடைய வார்த்தையிலே வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தையிலே பலன் உள்ளது. ஆகவே இந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக எபேசியர் 6:10 சொல்லுகிறது. கடைசியாக எபேசியர் 6:10 விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் பிரியமானது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தவறு மன்னிக்கும். மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அப்படியே அந்த வசனத்தின் பிரகாரமாய் 10ஆம் வசனத்தில் இவ்விதமாய் கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரில் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிடத்தில் 7ஆம் வசனத்தில் பார்ப்போம், கர்த்தரிடத்தில் பலனை அடைவாய் என்று அறிந்து. ஆகவே கர்த்தர் பலன் கொடுக்கிற தேவன், கர்த்தர் பலன் கொடுக்கிற தேவன். இந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ பிள்ளைகளை பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வேதத்தை வாசிங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சதா பிள்ளைங்க டிவி பார்க்கறதுலயும் பேஸ்புக் பார்க்கறதுலயும் தன்னுடைய நாட்களை கடந்து கொண்டு இருக்காங்க. இது நல்ல சமயம். அவன் சாப்பிடும் போது சொல்லிக் கொடுங்க, அவன் படுக்கும் போது சொல்லிக் கொடுங்க, அவங்களை நடக்கும் போது சொல்லிக் கொடுங்க. எல்லா காலத்திலும் இந்த வசனங்கள் அவங்களுக்கு உதவும். இக்கட்டு காலத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டான், தேவன் அவர்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் விலக்கி பாதுகாத்தார் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, சாராளுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்தார். வாக்குத்தத்தம் மாத்திரம் செய்யவில்லை, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக சாராளுக்கு பலத்தை கொடுத்து வயது போன காலத்திலும் பலத்தை கொடுத்து பிள்ளை பெற்று எடுத்தான். அதே போல சூழ்நிலைகள் எப்படி காணப்படுகிறது என்று தெரியாது. ஆனா கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க, வசனத்தை பிடித்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பலப்படுத்துகிற கிறிஸ்து, நீர் பலத்தை கொடுக்கிறது கிறிஸ்து, நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிற கிறிஸ்து, நீர் வாக்கு மாறாதவர். வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை சொல்கிற தேவன், நீர் பலத்தை கொடுக்கிற தேவன். பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுங்க. எங்கெல்லாம்
பலவீனமாய் காணப்படுகிறாங்களோ எந்தெந்த சூழ்நிலையில அவங்களுக்கு பலம் தேவை, அவங்களுக்கு பலத்தை கொடுங்க. குடும்பத்தை நடத்த பலத்தை கொடுங்க, சபையை நடத்த பலத்தை கொடுங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்க, பலத்தை கொடுங்க, பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுங்க, அவருடைய வியாதி படுக்கையில பலத்தை கொடுங்க, வியாதியை எடுத்து போடுங்க, எல்லா பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க. ஆண்டவரே பலத்தை கொடுங்க. ஹalleluya. இப்பொழுதே பலத்தை கொடுங்க. அவருடைய சத்துருக்கள் கையிலிருந்து விடுதலை ஆக்குங்க. அவங்களை காத்து சுகமாய் இருக்க பண்ணுங்க. சுகமாய் இருக்க பண்ணுகிற தேவன், சந்தோஷமா இருக்கிற பண்ணுகிற தேவன். இப்பொழுதே சுகமாக்குங்க. இப்பொழுதே சந்தோஷத்தினால் நிரப்புங்க, சமாதானத்தினால் நிரப்புங்க. இந்த வசனங்களை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க. சரீரத்தில் எல்லா சுகவீனங்களை அகற்றுங்க. எல்லா ஆண்டவரே எல்லா விதமான பலவீனங்களை அகற்றுங்க. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போனா வார்த்தை ஒழிந்து போவதுன்னு சொன்ன தேவனே, வசனத்தின் பிரகாரமாய் நிறைவேற்றுங்க. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க. சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் இப்பொழுதே நடக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. இப்பொழுதே நடக்கட்டும். இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே நடக்கட்டும். நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். மறுபடியும் அடுத்த வாரம் சண்டே இந்த ஈவினிங்ல தமிழ் சர்வீஸ்ல கலந்து கொள்ளுங்க. ஆங்கில ஆராதனை சண்டேல 9:45 மணிக்கு ஆரம்பிக்கிறது. அதே போல வெள்ளிக்கிழமை தோறும் நாங்க பிரேயர் அண்ட் டெலிவரன்ஸ் பண்றோம். அது ஆங்கிலத்துல, அதிலையும் கலந்து கொள்ளும்படியா உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.